தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, நீலகிரி, கோவை மாவட்டங்களிலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கரூர், திருச்சி, திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 19ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பருவமழையைப் போல கோடை மழை வெளுத்து வாங்குவதால் வெயிலால் வாடி வந்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் கடும் வெயிலால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பள்ளிகுண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பட்டுக்கோட்டையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியதால் நகராட்சி ஊழியர்கள் போர்க்கால அடிப்படையில் நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் அழகர்கோவில் பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் மலையடிவாரத்தில் உள்ள 18ஆம் படி கருப்பண்ணசாமி சன்னதி முன்பு தேங்கிய மழை நீர் அங்கிருந்து கோயில் தெப்பத்திற்கு கரை புரண்டோடியது. நீலகிரி மாவட்டத்தில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக கிண்ணக்கோரை பகுதியில் 54 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் குன்னூரில் பெய்த கனமழையால் பிராவிடன்ஸ் கல்லூரி அருகில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கனமழை பொழிந்தது. மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு அருவிகளில் லேசாக தண்ணீர் கொட்ட தொடங்கிய நிலையில் முன்னெச்சரிக்கை காரணமாக குற்றால மெயின் அருவியில் நேற்று குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மீண்டும் குற்றால அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு வந்து தங்களது குடும்பத்துடன் குளியலிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் 4 மாவட்ட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 2ஆம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 4 நாட்களுக்கு 376 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் 8509 ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை வழியாக செல்வதால் இந்த 4 மாவட்ட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் யாரும் குளிக்கவோ இறங்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கோடை மழை பொழிந்து வருகிறது. இதன் எதிரொலியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் கனமழையால் ஒரே நாளில் 8 அடி உயர்ந்திருக்கிறது. குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் சோத்துப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்தது. இதனால் அணைக்கான நீர்வரத்து 135 கன அடியாக அதிகரித்ததால் 105.12 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 8 அடி உயர்ந்து 113.18 அடியாக உயர்ந்திருக்கிறது. மேலும் தேனி மாவட்டத்திலேயே சோத்துப்பாறை அணை பகுதியில்தான் அதிகபட்சமாக 8.7 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருவதால் பாசன விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிராக நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெண் காவலர்கள் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் கோவை சிறையிலிருந்து திருச்சி மகிழா உரிமையியல் 3வது மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆண் காவலர்கள் பாதுகாப்புடன் ஆண் கைதிகள் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவது வழக்கம். ஆனால் சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் பாதுகாப்புடன் வேனில் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.
பிறகு நீதிமன்ற வாயிலுக்குள் வேனிலிருந்து சவுக்கு சங்கர் இறங்கிய போது அங்கு கூடியிருந்த பெண்கள் சிலர் கையில் பதாகைகளை வைத்துக் கொண்டு அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு வழக்கறிஞர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் சவுக்கு சங்கரை வேனில் ஏற்றிய போதும் பெண்கள் அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அப்போது நீதிமன்றத்திற்குள் ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி அளித்தது எப்படி என கூறி வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து நீதிமன்றத்திலிருந்து சவுக்கு சங்கர் லால்குடி கிளை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது நீதிமன்ற வாயிலில் இருந்த பெண்கள் வாகனத்தை நோக்கி காலணிகள் மற்றும் துடைப்பத்தை தூக்கி வீசி போராட்டம் நடத்தினர். இந்த சம்பவத்தால் நீதிமன்ற வாயிலில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் பகுதியில் 6 வயது சிறுவரை நாய் கடித்த சம்பவத்தில் நாயின் உரிமையாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அருண்குமார் என்பவரின் 6 வயது மகனான ஹரீஷ் தனது குடியிருப்புக்கு கீழே சிறுவர்களோடு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அதே குடியிருப்பில் வசிக்கும் ஸ்டெல்லா என்பவரது 10 வயது மகன் தனது வீட்டில் வளர்த்து வரும் நாயை கீழே அழைத்து வந்துள்ளார். அங்கு திருநாய்க்கும் ஸ்டெல்லாவின் நாய்க்கும் இடையே சண்டை ஏற்பட்ட போது எதிர்பாராத விதமாக விளையாடிக் கொண்டிருந்த ஹரீஷை நாய் கடித்துள்ளது. உடனடியாக அக்கம்பக்கத்தினர் நாயை விரட்டி சிறுவனை மீட்டுள்ளனர். இதையடுத்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாயை வளர்த்து வந்த ஸ்டெல்லா உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. பள்ளிங்க விளையாடினு இருக்கும், அவன் கை தவறி கையை விட்டு இருக்கிறான். சங்கிலி அறுத்துன்னு வந்து அவன் மேல போச்சு, பீறி கடிச்சுக்குது. எல்லாம் மடிக்க இருக்கிறாங்க, அப்பயும் விடல. கல் எடுத்து அடிச்சப்படி தான் ஓடி இருக்குது. குழந்தை அவங்களும் வந்து பார்த்தாங்க, குழந்தை 5 இடத்துல கடிச்சிக்குது, ரத்த காயத்தோட இருக்குது. வந்து பார்த்துட்டு தான் வந்தாங்க. இப்ப டாக்டர் இப்ப அம்ப முடியாது, விஷம் ஏறிக்குதுன்னு உடம்புல ஊசி போட்டுனுக்குறாங்க. மேல இருந்து கீழே இட்டுன்னு வருவேன், யாரையும் கழிக்காது. வேற வீட்டுல யாருன்னா வராம இருந்தா கொலைக்கான கடிக்காது. அது மாதிரி தான் நான் வச்சிருந்தேன் இதெல்லாம். ஆனா இவனையும் பார்த்தா கொலைக்கும். நாங்க அதனாலயே இவன் வீட்டுல வராதுறான்னு தான் நாங்க இந்த பையனையும் சொல்லுவோம். வெளியிலயே விளையாடுங்க, கொள்ளுங்க, உள்ள வராத, நாய் கடிக்க போதுரா, புதால பார்த்தா கடிக்க போதுரான்ட்டு திட்டம் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஆனா விளையாடுவாங்க, கொள்ளுவாங்க. அது இந்த நேரம் பார்த்து குழந்தை வெளியில இட்டுன்னு வரும், இவனும் விளையாடுன்னு இருக்கும். அந்த நாயை விட்டு இவனை வந்து கடிச்சிட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சரக்கு லாரி மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். புக்கத்துறை கூட்டுச்சாலை பகுதியில் கிரானைட் கற்களை ஏற்றிச் சென்ற லாரி பழுதாகி நின்று கொண்டிருந்தது. அப்போது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்த ஆம்னி பேருந்து லாரியின் பின்பக்கம் மோதி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து பின்னால் வந்த மற்றொரு அரசு பேருந்தும் மோதியது. இதில் 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் மற்றும் ஆறுதல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு அரசு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் சிதிலமடைந்த 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் 2 கல்வெட்டுகள் சிதிலமடைந்து காணப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தொல்லியல் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவ்விரண்டு கல்வெட்டுகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததில்
கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணன் ராட்டிரகூட மன்னன் கன்னரதேவனின் வெற்றியை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. இக்கல்வெட்டானது தமிழிலும் கன்னடத்திலும் ஒரே செய்தியை குறிப்பிடுகிறது. நாளடைவில் மண்ணுக்குள் புதைந்தும் செடி கொடிகளால் சேதாரமாகியும் இருந்துள்ளது. இந்நிலையில் கல்வெட்டுகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவின் பேரில் வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் அங்கு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஷி ஜின்பிங் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மீண்டும் ரஷ்யாவின் அதிபராக பொறுப்பேற்ற பின் முதல் அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ளார் புட்டின். பெய்ஜிங்கில் சீன அதிபரை சந்தித்து பேசிய புட்டின், இரு நாடுகளிடையேயான வர்த்தகம் கடந்த 2023ஆம் ஆண்டில் வியக்கத்தகு வளர்ச்சி கண்டதாக குறிப்பிட்டார். சீனா எப்போதும் ரஷ்யாவிற்கு உற்ற தோழனாக விளங்கும் என குறிப்பிட்ட ஷி ஜின்பிங், இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக நடவடிக்கைகள் தொடரும் என கூறினார். பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதன் மூலம் இரு நாடுகளின் வளர்ச்சியை உறுதி செய்வதோடு சர்வதேச அளவில் நீதியும் சமத்துவமும் நிலைக்க உழைப்போம் என தெரிவித்தார். இரு தலைவர்களும் யுக்ரைன் விவகாரம், ஆசிய அரசியல் சூழல், எரிசக்தி மற்றும் வர்த்தகம் தொடர்பாக விவாதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூரின் உரிமைகளையும் நலன்களையும் நிலைநிறுத்துவோம் என புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரின் 4வது பிரதமராக லாரன்ஸ் வாங் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்தினம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் லாரன்ஸ் வாங், அமெரிக்கா, சீனா ஆகிய இரு வல்லரசு நாடுகளுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றுவோம் என கூறினார். அண்டை நாடுகளுடனும் தொலைவில் உள்ள நாடுகளுடனும் பங்காளித்துவத்தை வலுப்படுத்துவோம் என கூறிய அவர், இன்றைய நாளை காட்டிலும் மறுநாளை சிறப்பானதாக ஆக்கும் வழிகளை எப்போதும் நாடுவேன் என தெரிவித்துள்ளார். இதையடுத்து பேசிய அதிபர் தர்மன் சண்முகரத்தினம், ஒற்றுமை, ஊழலின்மை, நன்னடத்தை ஆகியவற்றில் சிங்கப்பூர் அரசியல்வாதிகள் முன்னோடியாக இருப்பார்கள் என கூறினார். ஹாங்காங்கில் நடைபெற்ற பன் திருவிழாவில் திரளானோர் பங்கேற்றனர். 14 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தில் ஏறி அதில் உள்ள பிளாஸ்டிக் பன்களை எடுக்கும் போட்டியில் 12 பேர் கலந்து கொண்டனர். 3 நிமிடங்களில் அதிக பன்களை எடுப்பவர்கள் வெற்றியாளராவர். அந்த வகையில் இப் கின் மேன் ஆண்களில் வெற்றியாளராகவும் ஜானக் குங் பெண்களில் வெற்றியாளராகவும் அறிவிக்கப்பட்டனர். பெண் வெற்றியாளர் ஆண் வெற்றியாளரை விட அதிக புள்ளிகளை பெற்றிருந்தார். பன் திருவிழாவை முன்னிட்டு கடவுள்களைப் போல் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிறுவர் சிறுமியர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். இதில் பாரம்பரிய இசை மற்றும் நடனத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மக்களின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக கடவுளை வேண்டும் விதமாக 100 ஆண்டுகளுக்கும் மேலாக சியூங் சாங் தீவு மக்கள் இத்திருவிழாவை முன்னெடுத்து வருகிறார்கள். ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவின் உயிருக்கு ஆபத்தில்லை என்ற போதிலும் அவர் மீண்டு வர நாட்கள் ஆகும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹான்லோவாவில் அடையாளம் தெரியாத நபரால் சுடப்பட்டதில் காயமடைந்த ராபர்ட் ஃபிகோவின் உயிருக்கு ஆபத்தில்லை என்று மருத்துவர்கள் கூறியிருப்பதாக துணை பிரதமர் ராபர்ட் கலினக் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்றிவிட்ட போதிலும் அவருக்கு ஏற்பட்டுள்ள காயங்கள் மிகவும் மோசமானவை என்றும் ராபர்ட் கலினக் கூறியுள்ளார். ராபர்ட் ஃபிகோ மீது நடத்தப்பட்டிருக்கும் தாக்குதலானது அரசியல் ரீதியான கொலை முயற்சி என ஸ்லோவாக்கியாவின் உள்துறை அமைச்சர் குற்றஞ்சாட்டியுள்ளார். உக்ரைனிற்கு ஆயுத உதவிகளை நிறுத்த வேண்டும், ரஷ்யா மீதான தடைகளை நீக்க வேண்டும் என தொடர்ந்து ராபர்ட் ஃபிகோ வலியுறுத்தி வந்தார். பிற ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்த போதிலும் ஃபிகோ ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வழுக்குமரம் ஏறும் போட்டியில் கடற்படை வீரர்கள் பங்கேற்றனர். மேரிலண்ட் நகரில் நடைபெற்ற போட்டியில் விறுவிறுப்பாக விளையாடிய வீரர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி தொப்பியை வழுக்குமரத்தின் உச்சியில் வைத்தனர். 21 அடி உயர வழுக்குமரம் முழுவதும் சோப்பு தடவப்பட்டுள்ள நிலையில் கீழிருந்து எதிர் அணியினரும் தண்ணீரை பீச்சி அடிக்கின்றனர். இத்தனை இடர்பாடுகளிடையே வழுக்குமரத்தின் உச்சியில் ஏறும் அணி வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்படும். அதன்படி குறுகிய நேரத்தில் உச்சிக்கு சென்று தொப்பியை வைத்த இளம்படை வெற்றி பெற்றது.
நிலத்தை லஞ்சமாக பெற்ற வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இருப்பினும் எஞ்சியுள்ள 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இம்ரான்கான் சிறையிலிருந்து வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது. டைகூன் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அல் காதிர் பல்கலைக்கழக அறக்கட்டளைக்கு லஞ்சமாக பெற்றதாக இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கிலும் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார். ரியல் எஸ்டேட் அதிபரிடமிருந்து நிலம் லஞ்சமாக பெற்ற வழக்கில் ஜாமீன் கோரி இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் இம்ரான்கான் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிணை தொகையாக 10 லட்சம் ரூபாய் செலுத்த உத்தரவிட்டு ஜாமீன் வழங்கியது. இருப்பினும் சைபர் வழக்கில் ஜாமீன் வழங்கப்படாததால் சிறையிலிருந்து அவர் வெளியே விடுவிக்கப்படாத நிலை உள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் படகு ஒன்று பாலத்தின் மீது மோதியதில் ஆற்றில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தின் கல்வெஸ்டன் தீவிற்கு ஒரே சாலை வழியாக உள்ளது பெலிகன் மேம்பாலம். இந்த மேம்பாலம் கடலுக்கு நடுவே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே பார்க் எனப்படும் நீளமான படகு பாலத்தின் மீது மோதியதில் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிந்து ஓடியது. எண்ணெய் கசிவை சரி செய்ய டெக்சாஸ் மாநகராட்சி அதிகாரிகள் பணியை தொடங்கியுள்ளனர். இந்த விபத்தில் மேம்பாலத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. ஒலிம்பிக் தொடருக்கான தேர்வுப் போட்டியை விரைந்து நடத்த வேண்டும் என மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வலியுறுத்தியுள்ளார். இந்திய ஒலிம்பிக் சங்கம் மற்றும் மத்திய விளையாட்டுத்துறைக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஒலிம்பிக் தொடருக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் தேர்வுப் போட்டி எப்போது எங்கே என தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். வீரர்கள் கடின உழைப்பு மூலமாக 6 இடங்களை ஒலிம்பிக் தொடரில் பெற்று தந்திருக்கும் நிலையில் தேர்வுப் போட்டியை விரைவில் நடத்துவதற்கான தேதியை விரைவில் அறிவிக்க வேண்டும் என வினேஷ் போகத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏற்கனவே இந்தியா சார்பில் 6 வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர். மற்றவர்களை தேர்வு செய்ய போட்டி நடத்தப்படும் என மல்யுத்த சங்கம் அறிவித்திருந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்தபோதும் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஆறுதல் வெற்றியை பெற்றது. கவுஹாத்தியில் நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 144 ரன்கள் சேர்த்தது. இதில் ரியான் பராக் 48 ரன்கள், அஸ்வின் 28 ரன்கள் சேர்த்தனர். சாம் கரன், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 145 என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து திணறியது. இருப்பினும் சாம் கரன் 63 ரன்கள் சேர்த்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். 18.5 ஓவரில் இலக்கை எட்டிய பஞ்சாப் கிங்ஸ் அணி ஆறுதல் வெற்றியை பதிவு செய்தது. ஏற்கனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ஹைதராபாத் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத் நகரில் நடைபெறும் போட்டிக்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்த போட்டியில் வென்றால் ஹைதராபாத் அணி 3வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். மற்றொரு போட்டியும் கைவசம் உள்ளதால் அந்த அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறும் வாய்ப்பும் உள்ளது. அதே நேரத்தில் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி தனது கடைசி போட்டியில் விளையாடுகிறது. இந்த போட்டியில் ஆறுதல் வெற்றியை பெற அந்த அணி முனைப்பு காட்டும். இப்போட்டி ஹைதராபாத் அணிக்கு மட்டுமின்றி சென்னை, பெங்களூரு, டெல்லி, லக்னோ ஆகிய அணிகளுக்கும் முக்கியம் என்பதால் அனைத்து அணி ரசிகர்களும் மிகுந்த ஆர்வத்தில் உள்ளனர். இந்த போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ரூபே டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை வைத்திருப்பவர்கள் வெளிநாடுகளில் பொருட்களை வாங்கும்போது 25 விழுக்காடு கேஷ்பேக் சலுகை பெறலாம் என இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அறிவித்துள்ளது. கனடா, ஜப்பான், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ரூபே கார்டுகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. மே 15ஆம் தேதி முதல் வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை வாடிக்கையாளர்கள் பாயிண்ட் ஆஃப் சேலை பயன்படுத்தி குறிப்பிட்ட நாடுகளில் பொருட்களை வாங்கும்போது 25 விழுக்காடு கேஷ்பேக் சலுகையை பெறலாம் என என்பிசிஐ அறிவித்துள்ளது. சலுகை அறிவிக்கப்பட்ட காலத்தில் ரூபே கார்டை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் பாயிண்ட் ஆஃப் சேல் மூலமாக பொருட்களை வாங்கும்போது அதிகபட்சமாக 2500 ரூபாய் கேஷ்பேக் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியர்கள் உள்நாட்டில் உள்ள பண அட்டைகளை பயன்படுத்தும் வகையில் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தல்படி இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் ரூபே கார்டுகளை அறிமுகப்படுத்தியது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நேஷனல் மற்றும் கான்டாக்ட்லெஸ் கார்டுகள் ரூபேவில் உள்ளன. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 70 ரூபாய் விலை உயர்ந்து 6795 ரூபாய்க்கும்,
ஒரு சவரன் 560 ரூபாய் விலை அதிகரித்து 54,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் 50 காசுகள் விலை ஏற்றம் கண்டு 92 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவில் ஏப்ரல் மாதத்திற்கான பணவீக்க விகிதம் 3.4 விழுக்காடு என தகவல் வெளியாகியுள்ளது. அந்நாட்டின் பெடரல் வங்கி நிர்ணயித்த அளவான 2 விழுக்காட்டிற்குள் வராத நிலையில் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைப்பது தாமதமாகும் என அவ்வங்கியின் ஆளுநர் ஜெரோம் பவுல் தெரிவித்துள்ளார். எனவே தங்கத்தில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதே அதன் விலை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. இந்தியாவில் தங்கம் இறக்குமதி சென்ற ஏப்ரல் மாதத்தில் 2 மடங்காக அதிகரித்து சுமார் 25,900 கோடி ரூபாய் மதிப்பில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. சென்ற ஏப்ரல் மாதத்தில் சுவிட்சர்லாந்தில் இருந்துதான் 40 விழுக்காடு அளவிற்கு தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ரஷ்யா, சீனா, ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தங்கத்தின் இறக்குமதி வரி 15 விழுக்காடு விதிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் அதிக அளவு தங்கத்தை நுகர்வு செய்யும் நாடுகளில் சீனாவிற்கு அடுத்ததாக இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. ஆபரணங்கள் துறையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக கடந்த ஏப்ரலில் தங்கம் 2 மடங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 6.7 விழுக்காடாக குறைந்துள்ளதாக NSSO எனப்படும் தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 6.7 விழுக்காடாக இருந்ததாக NSSO தெரிவித்திருக்கிறது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 6.8 விழுக்காடாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பின்மை விகிதம் 8.5 விழுக்காடாக உள்ளதாகவும் இது கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் இருந்த 9.2 விழுக்காட்டை விட சற்று குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஆண்களுக்கு வேலைவாய்ப்பின்மை விகிதம் 2022-23 நிதியாண்டின் மார்ச் காலாண்டில் 6 விழுக்காடாக இருந்த நிலையில் 2023-24 நிதியாண்டின் மார்ச் காலாண்டில் 6.1 விழுக்காடாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். 59 வயதான ஃபிகோ ஹேண்ட்லோபா எனும் இடத்தில் தனது ஆதரவாளர்களிடம் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார். அப்போது அவரை நோக்கி அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். 5 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த பிரதமர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இந்த சம்பவம் கோழைத்தனமான மற்றும் கொடூர செயல் என தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ராபர்ட் ஃபிகோ உடல்நலம் பெற வாழ்த்துவதாக தெரிவித்துள்ள பிரதமர், ஸ்லோவாக்கியா நாட்டு மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அமித்ஷாவை பிரதமராக்கும் நோக்கத்திலேயே மோடி வாக்குகளை சேகரித்து வருவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த ஆண்டு பிரதமர் மோடி ஓய்வு பெற்று விடுவார் என்றும் அதற்கு பின்னர் அமித்ஷா பிரதமராக்கப்படுவார் என்றும் கூறினார். மேலும் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியிலிருந்து யோகி ஆதித்யநாத் நீக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் அரசமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் பட்டியலினத்தவர்களுக்கான இடஒதுக்கீடு நீக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டு வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் இதற்கு முன்னரும் அமித்ஷா பிரதமராக்கப்படுவார் என்று கூறியிருந்தார். அதற்கு பிரதமர் பதவியில் மோடியே தொடருவார், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என அமித்ஷா பதிலடி கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதல்வர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்று கெஜ்ரிவால் கூறி வரும் நிலையில் பிரதமர் மோடி யோகி ஆதித்யநாத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் குற்றங்கள் குறைந்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மாஃபியாக்கள் மற்றும் வன்முறை கும்பல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் யோகி ஆதித்யநாத் உறுதி காட்டியதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். ஜான்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பொதுமக்கள் தெரிவித்து வரும் ஆதரவை உலகம் பார்த்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். மக்களின் ஆதரவிற்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி ஆகிய இரு கட்சிகளும் பட்ஜெட்டில் 15 விழுக்காட்டை சிறுபான்மையினருக்கு வழங்க விரும்புவதாக பிரதமர் விமர்சித்தார். பொய்களையும் வெறுப்புணர்வையும் விதைக்கும் காங்கிரசும் சமாஜ்வாதியும் முறைகேடுகளுக்கு துணை போகும் கட்சிகள் என்றும் பிரதமர் பேசினார்.
காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பான கூட்டங்களில் தமிழக அரசின் அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் பங்கேற்பார்கள் என்ற அரசின் முடிவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் முறைப்படுத்தும் கூட்டத்தில் தமிழகத்தின் உரிமைகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் பெரிதாக விவாதிப்பதில்லை என குறிப்பிட்டிருக்கும் அவர், ஆன்லைன் மூலம் பங்கேற்கும் போது தமிழகத்தின் உரிமை குரல் முழுமையாக ஒலிக்குமா என்பது சந்தேகம் என்று கூறியுள்ளார். இதனால் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டங்களில் ஆன்லைன் வாயிலாக அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என்ற முடிவை கைவிட்டு கூட்டங்களில் நேரில் சென்று பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் பருத்தி, நெல் உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக சேதமாகியுள்ளன. மாவட்டம் முழுவதும் விட்டுவிட்டு பரவலாக கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளன. பால் கட்டும் பருவத்தில் இருந்த நெற்பயிர்களும் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் பருத்தி செடிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பஞ்சை உருவாக்கும் பூக்கள் பருத்தி செடியிலிருந்து கொட்டியதால் மகசூல் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சித்திரை பட்டத்தில் விதைத்த உளுந்து சாகுபடியும் அறுவடைக்கு தயாரான எள் செடிகளும் பாதித்திருப்பதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். உடனடியாக நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் ஓடும் பேருந்தில் மயங்கி விழுந்து நடத்துனர் உயிரிழந்தார். புதுச்சேரியிலிருந்து கரூர் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது கடலூர் வழியாக சென்றபோது திடீரென பேருந்தின் நடத்துனர் மயங்கியபடி இருக்கையில் அமர்ந்துள்ளார். பேருந்தில் இருந்த பயணிகள் அவரை எழுப்ப முயற்சித்தனர். ஆனால் அவர் எழாத காரணத்தால் உடனடியாக அதே பேருந்திலேயே கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்றுள்ளனர். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து அரசு பணிமனைக்கு பேருந்தை கொண்டு சென்று மாற்று நடத்துனரை நியமித்து பயணிகளை அனுப்பி வைத்தனர். சென்னை மடிப்பாக்கத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா கடத்திய ஐடி ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். துரைப்பாக்கம் 200 அடி ரேடியல் சாலையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோ ஒன்று காவல்துறையினரை கண்டதும் திரும்பி செல்ல முற்பட்டது. உடனடியாக ஆட்டோவை சோதனை செய்தபோது அதில் 6 கிலோ எடை கொண்ட உயர் ரக கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. ஸ்ரீனிவாச ராகுல் என்ற ஐடி ஊழியர் பெங்களூருவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் கஞ்சாவை கைமாற்றிவிட்டு பணம் பெறுவது மட்டும்தான் தன்னுடைய வேலை எனவும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதேபோல கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக போதைப் பொருளை விற்பனைக்கு வைத்திருந்த 6 பேரை கைது செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் பெய்த கனமழையால் சாலை ஓரத்தில் உள்ள மரம் திடீரென்று சாய்ந்ததில் அங்கிருந்த ஆட்டோ நூல் இழையில் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மீரான் நகர் பகுதியில் பரவலாக கனமழை பெய்தது. அப்போது சாலை ஓரத்தில் இருந்த மரம் திடீரென்று சாய்ந்தது. இதில் அவ்வழியாக சென்ற ஆட்டோ நூல் இழையில் தப்பித்தது. இது தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. ஆந்திராவிலிருந்து பேருந்து மூலம் கஞ்சா கடத்தி வந்த மதுரையைச் சேர்ந்த பெண் வியாபாரியையும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஆண் வியாபாரியையும் ஓமலூர் மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக ஆந்திராவிலிருந்து கோவை, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு கஞ்சா கடத்துவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதைத் தொடர்ந்து இரும்பாலை மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் கஞ்சா கடத்தலை தடுக்க தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஆந்திராவிலிருந்து ஒரு பெண்ணும் ஆணும் சேலம் வழியாக கோவைக்கு கஞ்சா கடத்திச் செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மகுடஞ்சாவடிக்கு அருகே பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் 12 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்த நிலையில் இருவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் மதுரை முசலம்பட்டியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பதும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவன்ராஜா என்பதும் தெரியவந்தது. மேலும் கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் விற்பனை செய்வதற்கு கஞ்சாவை கொண்டு சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலுக்கு அருகே குடிநீருக்காக தினமும் கிராம மக்கள் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது.
கீழ்குடி வட்டாத்தூர் கிராமத்தில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தினமும் பணிகளை விட்டுவிட்டு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீரை தேடி அலைவதாக தெரிவிக்கின்றனர். ஆற்று பகுதியில் குழி தோண்டி அதில் வரும் நீரை எடுத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு கையில் குழந்தையையும் தலையில் குளத்தையும் வைத்து நீண்ட தூரம் நடந்து சென்று வருகின்றனர். குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் 20 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன மீன்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். டவுன் மீன் மார்க்கெட்டில் கெட்டுப்போன ஆப்பிரிக்க வகை தேளி மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விஜயகுமார் தலைமையில் சோதனை நடத்தினர். அப்போது ஐஸ் பெட்டியில் கெட்டுப்போன நிலையில் சுமார் 20 கிலோ எடையிலான மீன்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து அதிகாரிகள் மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். மீன்களின் தரம் குறித்து ஆராய்ந்து வாங்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி சென்றனர். பாரத ஸ்டேட் வங்கியில் சில குறிப்பிட்ட டெபாசிட்டுகளுக்கு வட்டி விகிதங்கள் 0.25% முதல் 3/4% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வட்டி விகித உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. உயர்த்தப்பட்ட வட்டி விகிதத்தின்படி 46 நாட்கள் முதல் 179 நாட்கள் வரையிலும் 5.5 விழுக்காடு வட்டி வழங்கப்படும். 180 நாட்கள் முதல் 210 நாட்கள் வரை 6 விழுக்காடும், 211 நாட்கள் முதல் ஓராண்டுக்கு குறைவாக உள்ள டெபாசிட்டுகளுக்கு வட்டி விகிதங்கள் 6.25 விழுக்காடாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டிலிருந்து 2 ஆண்டுகள் வரையிலான டெபாசிட்டுகளுக்கு 6.8 விழுக்காடும், அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரையிலான டெபாசிட்டுகளுக்கு 7% வட்டி உயர்த்தப்பட்டுள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. மூத்த குடிமக்கள் செய்யும் டெபாசிட்டுகளுக்கு வட்டி சற்று கூடுதலாக இருக்கும்.